எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26ஆம் தேதி ஜூன் எப்படி நிஃப்டி மூவ் ஆயிருக்கு பார்க்கலாம். நேற்று நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். இந்த லெவலில் எப்படி மூவ் ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ 23,722லேருந்து 23,919 இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு எப்படி ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் டெய்லி இதை ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓவராலாக பாசிட்டிவில் தான் மூவ் ஆகுது. இந்த சென்ஸ் அப்சைடில் தான் மூவ் ஆகுது. ஸோ அப்சைடில் மூவ் ஆகும்போது நமக்கு கால் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கால் சைடில் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு தான் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாசிட்டிவாக மூவ் ஆகிருக்குது, மொத்தமாகவே பாசிட்டிவ். பட் கால் சைடில் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் போகுதா அப்படின்னு. இப்போது கால் சைடு ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ப்ரீமியம் லெவல் கொடுத்து சில ஸ்ட்ரைக்ஸ் பார்க்க சொல்லியிருந்தா ப்ளஸ்ஸு சில ப்ரீமியம் பாருங்க. ஸோ அந்த ப்ரீமியம் படி இன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க ஸ்ட்ரைக் அண்ட் ப்ரீமியமில் நம்ம சொல்லியிருந்தோம் 23,500, 2700, 23,900 இந்த ஸ்ட்ரைக்லாம் மெயினாக பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ரீமியம் கொடுத்துருந்தோம் 212, 50, 95 இந்த மாதிரி 150, 25 இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்ட்ரைக் படி இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு ஓவரால் பாசிட்டிவ் மூடு. ஸோ நமக்கு வந்து காது சிஇல தான் போகணும். ஏன்னா இது எல்லாமே எல்லா மூவிங் ஆவரேஜஸ் 20, 50, 200 எல்லாமே வந்து அப் சைடில் இருக்குது. ப்ரைஸ் வந்து இது மூணுக்கும் அப்பில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிஏ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸோ இது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு, நம்மளோட ப்ரீமியம் எப்படி மூவ் ஆயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 23,500 ப்ரீமியம் 212 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா 25 பாயிண்ட் ஸ்டாப்பர்ஸ் வச்சுட்டு என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு வந்து அது நமக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 380 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு கொடுத்துருக்கு. இந்த கால் 100 பாயிண்ட் இதில் வந்துருக்குது, அப்ராக்சிமேட்டாக 100 பாயிண்ட். ஸோ அதே மாதிரி 95ல என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதே 100 பாயிண்ட் இங்கேயும் வந்து இதில் 23,700லையும் வந்து. இப்போ அவுட் ஆஃப் த மணியில் ஒன்று செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக். இப்போ 23,900 50 ரூபாயில் என்ட்ரி ஆகியிருந்தோம்னா 75 ருபீஸ் வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதோடைய லோயர் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் என்ட்ரி ஆகியிருந்தால் தான் இது நல்ல ப்ராஃபிட் கிடச்சிடும். ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணி. ஸோ லோயஸ்ட் ப்ரீமியமில் என்ட்ரி ஆனோம்னா அவுட் ஆஃப் த மணியில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் படி எல்லாமே அப் ட்ரெண்டு, நமக்கு ப்ராஃபிட்டும் கரெக்டான ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி ஆனது சி சைடு அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கிறோம். இது ஏன் இந்த மாதிரி சி சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம், புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதுலேயே நீங்கள் வந்து இப்போ ஏன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம், எதுக்காக இந்த இதுக்கு நம்ம சி சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகணும்னு நமக்கு தெரியல. இப்போ ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 5 மினிட்ஸ் லோயஸ்ட் டைம் ஃப்ரேம் 15 to 3 to 15 வரையும் வச்சுட்டு இப்படி 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 ஓடிக்கிறது. அதில் வந்து இங்கே பை இங்கே செல் பண்ணுறோம், இங்கே பை பண்ணி செல் பண்ணுறோம், இப்படி ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் ஓவர் ட்ரேடிங்கில் போயிட்டு லாஸ் ஆகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ட்ரெண்டு தெரியாதனால பை வாங்க வேண்டிய இடத்துல சி வாங்குறோம், பி வாங்குறோம், பி வாங்க வேண்டிய இடத்துல சி வாங்குறோம், இப்படி வந்து மாற்றி 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 போட்டு நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணி நம்மளுடைய லாஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவான மார்க்கெட்டு, ஆனால்
ஓபிஎம் என்னுடைய ஓபிஎம் மெத்தட் படி எந்த என்ட்ரியுமே இல்ல. ஸோ நோ ட்ரேட் வந்து எனக்கு குட் ட்ரேடாவே போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய ட்ரேட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இது சொன்ன ஓபிஎம் மெத்தட்ல எல்லாமே பாசிட்டிவ். இதுல 100 பாயிண்ட்ஸ், இதுல 100 பாயிண்ட்ஸ், இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்குது. நேத்து நம்ம விட்டிருந்தா கூட இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஓபிஎம் மெத்தட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய அனலைஸ் என்னுடைய மெத்தட் ஓபிஎம் மெத்தட் படி பண்ணுவேன். இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்து எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள பண்ணி வாழ்ந்துருக்கேன். ஜெயிக்கணுமா?